கோவையைச் சேர்ந்த பைக் மெக்கானிக் ஒருவர் பலரும் வியப்படையும் வகையில் வாகனங்களை வடிவமைத்து வருகிறார். இவரது பணிமனைக்கு வரும் இருசக்கர வாகனங்களை வெளிநாட்டு வாகனத்திற்கு இணையாக உருமாற்றி கொடுத்து அசத்துகிறார். இவரை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும் இந்த வாகனம் வெளிநாடுகளிலிருந்து பல லட்சம் ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்பட்டதல்ல. கோவையைச் சேர்ந்த மெக்கானிக் வடிவமைத்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், கோவை வடவள்ளியைச் சேர்ந்த பைக் மறு வடிவமைப்பாளர் கண்ணன் என்பவர் இதுபோல் 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை மறு வடிவமைப்பு செய்துள்ளார். ஒரு கஸ்டமருக்கு பண்ணுறது இன்னொரு கஸ்டமருக்கு பண்ணுறதில்ல. அவங்களோட யூனிக் டிசைன், அது அவங்களோட ஒரு டிசைன் இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுத்தா அவங்க ஓட்டிகிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் அந்த வண்டி வந்துச்சுன்னா அதோட கிரேஸ் இருக்காது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒரு டிசைன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 25 பைக் பண்ணியிருப்பேன் இந்த சாப்பர் டிசைன். சாதாரண பைக்குகளை சாப்பர் பைக்குகளைப் போல மறு வடிவமைப்பு செய்யும் போது என்ஜின், சக்கரம் தவிர மற்ற அனைத்து உதிரி பாகங்களையும் இவரே தயாரிக்கின்றார். ஒரு பைக்கை மறு வடிவமைப்பு செய்ய 3 லட்சம் ரூபாய் வரை ஆவதாக தெரிவிக்கும் கண்ணன் இதை செய்ய 3 மாதங்கள் எடுத்துக் கொள்கின்றார். வெளிநாடுகளை போன்று ஆடம்பரமான பைக்குகளை மட்டுமல்லாமல் சமூக உணர்வோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக பைக்குகளையும் இவர் தயாரித்து வருகிறார். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இது அவெஞ்சர், பஜாஜ் அவெஞ்சர். இதில் 3 வீலர் பண்ணியிருக்காரு. அந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களா, அவங்களே சுயமாக வண்டி எடுத்து நகர்த்தியாக ஓட்டணும் அப்படிங்கிற கான்செப்டில் இது பண்ணியிருக்காரு. கியர் பாக்ஸ் எல்லாம் போட்டு இந்த கேம்பர் பிரேக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினில் தான் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நம்ம கோயம்புத்தூரில் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் பண்ணிகிட்ருக்காரு. பைக்கை வடிவமைக்க தேவையான உதிரி பாகங்களையும் இயந்திரங்களையும் தானே தயாரித்து வரும் கண்ணன், ஒரு பழைய இருசக்கர வாகனத்தை மாற்றி வடிவமைக்கும் கண்ணன் ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருக்கிறார். அது சாலை விதிகளும் சட்டத்தையும் எந்த இடத்திலும் மீறக்கூடாது என்பதுதான். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.